செம்ம மாஸ்டர் பிளான் வந்து தளபதி விஜய் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து போட்டிருக்காங்க. தளபதி அவர்களோட அடுத்தடுத்த நடவடிக்கைகள் இப்படி தான் இருக்க போகிறது. ஸோ வந்து ரொம்ப சுவாரஸ்யமான வீடியோவாக தான் இருக்க போகிறது. தளபதி விஜய் அவர்களோட தமிழக வெற்றி கழகத்தோட ஸ்ட்ராட்டஜி மெயின் மேட்டருக்குள்ளே போகலாமா? அதாவது வந்து 2026 சட்டமன்ற தேர்தல் தளபதி விஜய் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் எல்லாருமே வந்து உழைத்து கொண்டு இருக்காங்க. முக்கியமாக வந்து ஒரு பக்கம் என்னன்னா கூட்டணி, அதாவது தளபதி வந்து அதிமுகவோட கூட்டணி வைப்பாங்களா இல்லை வந்து விடுதலை சிறுத்தை கட்சியோட கூட்டணி வைப்பாங்களா அப்படிங்கிற பேச்சு ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து இந்த சைடு வந்து மாநாடு அடுத்தடுத்த வேலைகள் வந்து ரொம்ப தீவிரப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் தளபதி விஜய் அவர்கள். ஆனாலுமே வெளியிலிருந்து பார்க்கும்போது வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இவர் அப்பப்போ வெளில வந்துட்டு அப்பப்போ உள்ள போயிடாருப்பா, எங்கப்பா அரசியல் பண்றாரு அப்படி சொல்லி பல குற்றச்சாட்டுகள் வந்து இருந்து கொண்டு இருக்கு. ஆனால் உள்ள வந்து ஒரு பயங்கரமான சம்பவத்தை வந்து பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். இப்போ வந்து பூத் கமிட்டி மாநாடு வந்து கோயம்புத்தூர்ல நடத்தாங்க பார்த்தீங்களா. நெக்ஸ்ட் வந்து பூத் கமிட்டி மாநாடு வந்து மதுரையில் வந்து நடத்துவதற்கான பிளானில் வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜய் அவர்களோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, பொதுவாக வந்து ஒரு எலெக்ஷன் வருதுன்னா அந்த கட்சியோட தலைவர் தளபதி விஜய் அவர்களை முன்னிலைப்படுத்தி தான் வந்து வாக்குகள் வந்து வாங்குவாங்க. ஆனால் வந்து தளபதி விஜய் அந்த மாதிரி பண்ணாமல், நமக்கு இருக்கிற டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, 6 மாதம் தான் இருக்குது, அதனால என்னோட ஃபேஸ் வச்சு வாக்குகள் வாங்கும்போது வந்து எனக்கு வாக்குகள் கிடைக்கும், ஆனால் வந்து அந்த தொகுதியில் இருக்கும் வேட்பாளர்களுக்கு வாக்குகள் வந்து கிடைக்கணும், அதனால் வந்து அந்தந்த வேட்பாளர்கள் முக்கியத்துவமாக ஆகணும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு வீட்லையும் வந்து போய் வாக்குகள் சேகரிக்கணும், பூத் கமிட்டி ஏஜென்ட்களை வந்து உருவாக்கணும். ஸோ தேர்தல் கமிஷன் ஆல்ரெடி வந்து ஒரு பர்மிஷன் வந்து கொடுத்தாங்க, நீங்கள் வந்து பூத் கமிட்டி ஏஜென்ட்களை வந்து உருவாக்கிக்கலாம் அப்படிங்கிற பர்மிஷன் வந்து கொடுத்தாங்க. திமுக வந்து எப்படி பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து ஒவ்வொரு ஏஜென்ட்கள் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணுவாங்க, ஒவ்வொரு தெருவுக்கும் வந்து பூத் கமிட்டிகள் வந்து நியமிப்பாங்க. ஆனால் தளபதி விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதே டெக்னிக் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு தளபதி ரசிகர்கள் இருக்காங்க. நம்ம பிகே அவர்கள் சொன்னாங்க பார்த்தீங்களா, ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு வாக்கு வந்து இருக்குது, அதே மாதிரி தான் ஒவ்வொரு வீட்லேயும் வந்து ஒரு பூத் கமிட்டி ஏஜென்ட்களை வந்து உருவாக்கி இருக்காங்களாம். ஸோ அப்படி பூத் கமிட்டி ஏஜென்ட்களை உருவாக்கும் போது வந்து அது ஒரு ஓட்டாக இல்லாமல் அந்த குடும்பத்தோட மொத்த ஓட்டாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் வந்து தளபதி விஜய் அவர்களோட ஃபர்ஸ்ட் பிளான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த ஃபர்ஸ்ட் பிளானுக்கு அப்புறம் வந்து தளபதி விஜய் அவர்கள் அடுத்த பிளான் என்னன்னா, முதல் வாக்காளர்கள், அதாவது வந்து 18 வயசு ஆகிட்ட அப்புறமா முதல் முறையாக வந்து வாக்கு போடுவாங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து தளபதி விஜய் அவர்கள் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்களாம். அதனால் தமிழக வெற்றி கழக மாவட்ட செயலாளர்கள், முக்கியமாக தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கு தளபதி விஜய் அவர்கள் தலைமையில் வந்து ஒரு உத்தரவு வந்து போடப்பட்டிருக்கு. அதாவது வந்து 10ஆம் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 234 தொகுதியிலும் முதல் 3 மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு ஒவ்வொரு தொகுதியாக கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து அவார்டு வந்து கொடுப்பது தளபதி அவர்கள் வழக்கமாக தான் வச்சுட்டு இருக்காங்க. கடந்த 2 வருஷமாக அது நடந்தது. ஆனால் வந்து இது தளபதி மட்டும் செய்யக்கூடாது, உங்கள் தொகுதியில் வந்து யார் வந்து நிறைய மதிப்பெண்கள் எடுத்தாங்களோ அவங்களோட வீட்டுக்கு போங்க, அவங்களுக்கு வந்து ஏதாவது உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க, அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுங்க. ஏன்னா வந்து தளபதியோட அவர்களோட பெயர் வந்து நிலைத்து இருக்கு. ஸோ எங்கே போனாலும் எந்த தொகுதியில் நின்றாலும் தளபதி அவர்கள் மாபெரும் வெற்றி பெறுவாங்க. ஆனால் உங்களோட பெயர் நிலைத்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி மாவட்ட செயலாளர்களை வந்து நீங்கள் போய் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தளபதியை வந்து சொல்லியிருக்காங்க. அதனால தான் வந்து மாவட்ட செயலாளர்கள் போஸ்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு அப்புறமா ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் வந்து பயங்கரமாக வந்து அந்த ஜேசிபியில் வந்து மலர் மாலை போடுவது, இந்த மாதிரி வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸான ஒரு விஷயம் நடந்தது. முக்கியமாக வந்து பொதுமக்களுக்கு டிஸ்டர்ப் ஏற்ற மாதிரி, முக்கியமாக திமுக செய்கிற மாதிரிலாம் பல விஷயங்கள் வந்து செஞ்சாங்க. அதுக்கு கூட தளபதி விஜய் அவர்கள் எந்த விதமான நீங்கள் இப்படி பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லவில்லை. ஸோ அவங்களுக்கு வந்து இது பண்ணாதான் வந்து ஒரு ப்ராப்ளம் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம் வந்து இருக்குது, அதனால தான் அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தளபதியை விட்டாங்க. ஸோ இப்போ என்னன்னா, தளபதி விஜய் அவர்கள் வந்து அந்தந்த தொகுதியில் இருக்க வேட்பாளர்கள், அந்தந்த தொகுதியில் இருக்க மாவட்ட செயலாளர்களை நீங்கள் டைரெக்டாக வீட்டுக்கு போங்க, டைரெக்டாக பிரச்சாரம் பண்ணுங்கள், உங்களை நீங்கள் ஸ்ட்ராங் படுத்துங்க அப்படின்னு சொல்லி தளபதி வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஆதவ் அர்ஜுன் அவர்கள் தலைமையில் வந்து ஒரு பயங்கரமான கூட்டம் வந்து ஏற்பாடு வந்து செய்யப்பட்டிருக்கு. கூட்டம்னா ஒரு பெரிய டீம் வந்து ஏற்பாடு வந்து செய்யப்பட்டிருக்கு. அந்த டீம் வந்து ஆல்ரெடி வந்து ஆதவ் அர்ஜுன் அவர்களோட போஸ்டிங் என்னன்னா, தேர்தல் பொது செயலாளர் அப்படிங்கிற போஸ்டிங் தான் வந்து அவருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த தேர்தல் 2026 தேர்தலை எப்படி நம்ம சந்திக்க போகிறோம், அதுக்கான ஸ்ட்ராட்டஜியை வந்து ஜான் ஆரோக்கியசாமி உருவாக்க போவது கிடையாது, ஆதவ் அர்ஜுன் தான் உருவாக்க போகிறார்களாம். ஜான் ஆரோக்கியசாமி தளபதி அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்குமான ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான் உருவாக்க போகிறார்களாம்.
ஆதவர்ஜன் தான் ஒவ்வொரு வேட்பாளருக்கான ஸ்ட்ராட்டஜியை வந்து உருவாக்க போகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ வந்து தளபதி விஜய் அவர்கள் எந்த தொகுதியில் நிற்கணும் அப்படிங்கிற முடிவை வந்து ஆதவர்ஜன் அவர்கள் ஒரு 4-5 தொகுதியை வந்து தளபதி கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான அடுத்தடுத்த முடிவுகள் வந்து மிக விரைவில் வந்து வெளியாக போகிறது. அதைத் தொடர்ந்து வந்து ஒவ்வொரு வேட்பாளர்களும் வந்து என்னென்ன செய்ய வேண்டும், அந்த தொகுதியில் யார் யார், ஒரு தொகுதியில் யார் வேட்பாளர், இப்போ எல்லாரும் நினைத்து கொண்டு இருந்தது என்னன்னா மாவட்ட செயலாளர்களாக நம்மளை வந்து நியமித்து விட்டாங்க, அதனால் நாம தான் வந்து வேட்பாளர்கள் அப்படி நினைத்து கொண்டு இருக்காங்க. ஆனால் அது கிடையாது. வேட்பாளர்களே வந்து இதுக்கு மேலே தான் வந்து ஆதவர்ஜன் அவர்களோட தலைமையில் வந்து வேட்பாளர்கள் வந்து தேர்ந்தெடுப்பாங்களாம். அதனால் மாவட்ட செயலாளர்கள் தான் வேட்பாளர்கள் அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்காதீங்க. ஸோ வந்து வேட்பாளர்கள் இதுக்கு மேலே தான் வந்து தேர்ந்தெடுக்கணும். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து மெயின் ஃபிலிமே வந்து ஆரம்பிக்க போகுது. இது எல்லாமே வந்து ஏன் தக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூத் கமிட்டி ஏஜென்ட்கள், பூத் கமிட்டிகள், மாவட்ட செயலாளர்களை ஸ்ட்ராங் படுத்தணும், அந்த தொகுதியில் வேட்பாளர்களை ஸ்ட்ராங் படுத்தணும். எதுக்காக இவ்வளோ ஸ்பீடாக நடக்குதுன்னா தளபதி விஜய் அவர்கள் ஜூன் மாதம் இறுதியிலிருந்து தமிழகம் முழுவதும் வந்து சுற்றுப்பயணம் வந்து செல்ல போறாங்க. இப்படி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செல்லும் போது அவர்கிட்ட ஒரு செட் ஆஃப் பாடி கார்ட்ஸ் இருக்கு, ஒய் பிரிவு பாதுகாப்பு வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு இருக்கு. இப்படி இருக்கும் போது வந்து மக்கள் வந்து தளபதியை வந்து நீங்கள் கோயம்புத்தூரில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் தெரியும். அதாவது அந்த ஒய் கமிட்டி, அந்த ஒரு ஒய் டீம், அதுக்கப்புறம் தளபதி விஜய் அவர்களோட பாதுகாப்பு குழு, இவங்களை வச்சு மட்டுமே வந்து மக்கள் வந்து கட்டுப்பாடு பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் தான் தளபதி விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு வந்து கொடுக்கணும். ஸோ வந்து மாவட்ட நிர்வாகிகள் தான் பாதுகாப்பு கொடுக்கணும். நீங்கள் தான் வந்து பாடி கார்ட்ஸ் மாதிரி, அதாவது தொண்டர்கள் படை மாதிரி வந்து தளபதியை சுற்றி வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகம் வந்து இந்த பூத் கமிட்டியை வந்து ஸ்ட்ராங் படுத்த வந்து உத்தரவிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு பூத் கமிட்டிகள் வந்து ஸ்ட்ராங் படுத்திட்டு அப்புறமா ஒவ்வொரு தொகுதியிலும் பர்ஃபெக்டாக ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சது அப்புறம் தான் வந்து தமிழகம் முழுவதும் வந்து தளபதி விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் வந்து செல்ல போகிறாங்க. இதோட சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா எந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு தமிழக வெற்றி கழகம் சுற்றுப்பயணம் வந்து ஆரம்பிக்க போகிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை, எந்த இடத்துல வந்து பூத் கமிட்டி ஸ்ட்ராங்காக இருக்குது, அந்த நிர்வாகிகள் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிந்தால் தான் வந்து அந்த இடத்துல இருந்து தளபதி விஜய் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் வந்து செல்ல போகிறாங்க. எந்த ஒரு டெக்னிக் வந்து எம்ஜிஆர் அவர்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனால் வந்து ஜெயலலிதா அம்மா அவர்கள் ஃபாலோ பண்ணல. அவங்களுக்கு வந்து தனி செட் ஆஃப் பாடி கார்ட்ஸ் வந்து இருந்துச்சு. ரொம்ப அது மக்களோட நெருக்கமாக இல்லாமல் தூரமாக தான் வந்து இருந்தாங்க. ஆனால் வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து அவங்க தொண்டர்களே வந்து பாடி கார்ட்ஸாக வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஒரு தொண்டர் படையை வந்து சுற்றியும் வந்து இருந்தாங்க. அவங்களே வந்து எம்ஜிஆருக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க. அந்த ஒரு விஷயத்தை தான் தளபதி விஜய் அவர்கள் இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. அதுக்காக தான் வந்து பூத் கமிட்டியை வந்து ஸ்ட்ராங் படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஏற்கனவே வந்து லைட்டாக வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில், அதாவது மதுரையில் வந்து தளபதி விஜய் அவர்கள் நான் வந்து ஷூட்டிங்கு போகிறேன், நீங்கள் யாரும் வர வேண்டாம் அப்படி சொன்னாலுமே வந்து கூட்டம் வந்து பயங்கரமான கூட்டம் வந்து இருந்தது. அப்போ வந்து அவங்க பாடி கார்ட்ஸால் கட்டுப்படுத்த முடியாத கூட்டம் தான் இருந்தது. அங்கே இருக்க மாவட்ட செயலாளர்கள் தான் தளபதி விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க. அங்கே இருக்க மாவட்ட நிர்வாகிகள் தான் தளபதி விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க. ஸோ மதுரையில் நடந்த மாதிரி வந்து தளபதி விஜய் அவர்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் வந்து ஏற்பாடு வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து தொண்டர் படையோடு வந்து தளபதி விஜய் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் வந்து சுற்றுப்பயணம் வந்து செல்ல போகிறாங்க. ஸோ வந்து அடுத்தடுத்த அரசியல் களம் தமிழக வெற்றி கழகத்துக்கு ரொம்ப சூடு பிடிக்க போகிறது. இந்த சுற்றுப்பயணத்தில் தான் இப்போ கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. கூட்டணியை பற்றி இப்போதைக்கு எந்த விதமான முடிவும் வந்து தமிழக வெற்றி கழகம் எடுக்கலை. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், தளபதி விஜய் அவர்களோட இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எந்த அளவுக்கு தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை வந்து கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்த. ஸோ இந்த மாதிரி வந்து அரசியலை பற்றி எல்லா நியூஸும் தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.